ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த இனிப்பு பணியாரம் பண்ணுறதுக்கு ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த துவரம்பருப்பு வீட்டில் நிறையா இருக்கும். அந்த துவரம்பருப்பு பயன்படுத்தி நல்லா சூப்பரான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பணியாரத்தை நான் பிச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஃப்டான இனிப்பு பணியாரம் பண்ணுறதுக்கு ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த துவரம்பருப்பு, அப்படி கடையில் வாங்கின துவரம்பருப்பில் கூட இந்த பணியாரம் வந்து செஞ்சுக்கலாங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இந்த துவரம்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த துவரம்பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பில் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து துவரம்பருப்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பணியாரம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்புனா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி அச்சு வெல்லம்லாம் இருந்தால் நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு 5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக அந்த ரேஷன் பருப்போட ஸ்மெல் வந்து தெரியாது. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்புறம் நிறைய கோதுமை மாவு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்பு வந்து எடுத்துருந்தோம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த இனிப்பு பணியாரம் வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ அந்த பணியாரம் நல்லா உப்பி வரத்துக்காக கொஞ்சம் மட்டும் சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்து இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இன்னொரு நாள் இந்த கேழ்வரகு மாவு கம்பு மாவுலாம் இருந்தால் இதே அளவுகளில் 1/2 கப் அளவுக்கு அந்த மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக வந்ததும் குழிப்பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தாங்க வந்து சேர்த்து நம்ம குழிப்பணியாரெல்லாம் வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த இனிப்பு பணியாரத்தை இதுமாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் பயன்படுத்தி இந்தமாதிரி வேக வச்சு கொடுக்கலாம். அப்படி முழுசாக நெய் மட்டுமே சேர்த்து அந்த இனிப்பு பணியாரத்தை நல்லா 2 பக்கமும் வேக வச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க. இந்தமாரி குழிப்பணியார கல்லில் கூட அந்த பணியாரம் வந்து ஊற்றி கொடுக்கலாம். அப்படி தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா பேன் கேக் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வந்து ஊற்றி கொடுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா திக்காக கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு 3/4 கப் அளவுக்கு பிசைஞ்சு நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா இனிப்பு போண்டா மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து அந்த எண்ணெயில் போட்டு வேக வச்சுட்டு இனிப்பு போண்டா மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து குழிப்பணியார கல்லில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிட்டு மாவு வந்து ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் சிக்கூசியில் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த சிக்கூசியில் மாவு வந்து உள்ளே குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த கோதுமை மாவு வந்து தெரியவே கூடாது. நல்லா வந்து இதுமாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நல்லா கருகி போயிடும். இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு ரேஷன் கடையிலேருந்து வாங்கின துவரம்பருப்பும் கோதுமாவும் சேர்த்து செஞ்சுருக்கனால டக்குன்னு நல்லா கலர் மாதிரி குயிக்காக வெந்துருங்க. அதிக நேரம் ஆகவே ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு இந்த பணியாரம் 2 பக்கமும் கலர் மாதிரி வந்ததும் எடுத்துடலாங்க. மீதி இருக்க எல்லா மாவுலையும் இந்த இனிப்பு பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு. பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பந்து மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள நல்லா சாஃப்டாக அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. 1 கப் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்புனா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு அப்படி கேழ்வரகு மாவு அப்புறம் கம்பு மாவு இருந்தால் அந்த மாவு சேர்த்து இந்த இனிப்பு பணியாரம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் துவரம்பருப்பு அப்படியே டப்பாவாக இருக்கும். நிறைய வீட்டில் வந்து வேஸ்ட்டும் பண்ணுவாங்க. இந்தமாதிரி துவரம்பருப்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதுமாதிரி நல்லா சூப்பரான சாஃப்டான இனிப்பு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்பு அதுக்கப்புறம் அந்த அரிசிலாம் பயன்படுத்தி நிறைய வீடியோலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பணியாரத்தை பிச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். ரேஷன் துவரம்பருப்பில் தான் அந்த பணியாரம் செஞ்சோன்னு கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த இனிப்பு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.